இன்ஜின் ஒர்க் பண்ணிருக்காரு பிரதர். ஆயில் இல்லாம பாத்தீங்களா, ஒரு 500 ஒரு ஆயில் மாத்திருந்தா மாத்தாம ஓட்டுனாலும் இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட். ஒரு 500 வந்து மாசத்துக்கு யோசிச்சு இன்ஜின் ப்ராப்ளம் வந்துச்சு. புது போர் எல்லாமே நம்ம வந்து ரீப் ஒர்க் பண்ணாம புது ஒர்க் தான் பண்ணிடுவோம். ரீப் ஒர்க் பண்ணாம வந்து போர் பிஸ்டன் புதுசு போட்டுக்கிறோம். அப்புறம் டைமிங் செட்டு எல்லாமே வந்து புதுசா வால்வுலாம் வந்து புதுசு போட்டு வால்வ் செட் போட்டு புதுசா ரெடி பண்ணிடுவோம். இது மாதிரி ஆவாதம் என்ன பண்ணும் கரெக்டா வந்து 1800 இருந்து 2000 வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணி ஆகணும். கண்டிப்பா ஆயில் சேஞ்ச் பண்ணலன்னா வந்து கண்டிப்பா இன்ஜின் கம்ப்ளைண்ட் வந்து. நீங்க என்னென்ன பைக் நான் பண்றீங்க? ஆல் டூ வீலர் இருந்து புல்லட்ல இருந்து எல்லா டூ வீலர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். BS6ல இருந்து எல்லா வண்டியும் ரெடி பண்ணலாம். வந்து ஒரு டூல்ஸ் லாங் போற மாதிரி தான் ஒரு பிளக் வந்து எப்பவுமே வண்டியில இருந்தானா நீங்களே கழட்டி மாட்டிக்கலாம். சின்ன டூல்ஸ் இருந்தா போதும், நீங்களே வந்து கழட்டி நீங்க தான் மாட்டிக்கிறதுக்கு. நம்ம வண்டி வந்து எடுத்தோடனே வந்து ஃபுல்லா டிராடல் பாடி ஃபுல்லா முறுக்குனா வந்து மைலேஜ் சுத்தமா வருது. எந்த வண்டி ஓட்டினாலும் இன்ஜெக்டர் ரெடி பண்ணாதான் வந்து வண்டி ஃபுல்லா நல்லா இருக்கும். இன்ஜெக்டர் ஒர்க் வந்து நம்ம ஃப்ரீயாவே பண்ணி தரோம். இன்ஜின் ஒர்க் பண்ணீங்கன்னா ஃப்ரீயாவே இன்ஜெக்டர்லாம் கிளீன் பண்ணலாம். வண்டி வந்து ஹார்ட் மாதிரி இன்ஜின் ஆயில் இல்லாம வண்டி ஓட்டினா வந்து என்ன எல்லாமே நாய்ஸ் வந்துடும். இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து ஒரு ரேட்டு கம்மி தான், 450 தான் வரும் இன்ஜின் ஆயில். அது கரெக்டா நீங்க வந்து 2000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் ஒரு வாட்டி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணீங்கன்னா வண்டி ஸ்மூத்தா இருக்கும். வண்டி எந்த கம்ப்ளைண்ட் வராது. முன்னாடி வந்து செயின் டைட் பண்றது, பிரேக் டைட் பண்றது எல்லாம் பண்ணீங்கன்னா செயின் ஸ்பீட் வந்து 1500 2000 வரும். நீங்க 30 ரூபா செயின் டைட் பண்ணாலே போதும், அது வந்து பாட்டு ஓட்டுனா இருக்கும். 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். வண்டி ஃபிளட் ஆயிடுச்சுன்னா முதல்ல வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கிக் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நேரம் மெக்கானிக் வண்டி அந்த மாதிரி ஃபிளட் ஆகும்போது சைலன்சர் வந்து பிளாக் பண்ணி வைக்கணும். வண்டியை வந்து மெயினா ஹைட்ல நிப்பாட்டி வைக்கணும். அது வண்டி பிரேக் டவுன் எங்க ஆனாலும் சரி வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்களா, அதை பத்தி கேட்கலாம் வாங்க. காலையில 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வந்தாலும் நீங்க வண்டி எங்க நிப்பாட்டு அந்த நம்பர் கீழே கொடுக்குற நம்பர் கால் பண்ணீங்கன்னா நான் வந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்க வண்டி சர்வீஸ் பண்ணி அப்படியே வந்து டெலிவரி பண்ணிடலாம். பிரச்சனை ஃபிளாட்ல இருக்க வீடா இருக்கணும், எது வீடா இருந்தாலும் சரி, அவங்க பைக்கை வந்து இங்க எடுத்து முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. ஆனால் நம்மளே பிக்கப் பண்ணிட்டு அது என்ன சர்வீஸோ பண்ணிட்டு திருப்பி அவங்கள டெலிவரி பண்ற அளவுக்கு நம்மளுடைய சர்வீஸ் இருக்கும். அது சார்ஜ் எடுத்து பண்றீங்களா? பக்கத்துல சார்ஜே கிடையாது, ஃப்ரீ தான். ரொம்ப முக்கியமான விஷயம். பிக்கப் பண்ணியும் வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு திருப்பி டெலிவரி பண்ணிருக்காங்க, பெரிய விஷயம் இல்லை இது. ஜென்ரல் சர்வீஸ் பண்ணா வாட்டர் வாஷ் ஃப்ரீ, அப்புறம் வந்து இன்ஜின் ஃபுல் ஒர்க் பண்ணா வந்து வாட்டர் வாஷ் ஃப்ரீ. அப்புறம் வந்து மாசத்துக்கு கரெக்டா 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ண வரும்போது ஃபுல்லா வந்து செக்அப் பண்ணி கொடுத்துருவோம். என்னென்ன பண்ணமோ அது எல்லாமே வந்து ரீஒர்க் பண்ணி. அந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எதாவது கொடுத்தீங்கன்னா அன்னைக்கிட்ட கண்டிப்பா அதுக்கான ஆஃபர் தர சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அபு. நீங்கள் நம்ம எங்கே பார்த்தா பிஸ்னி ஆட்டோ சர்வீஸ் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் இருக்க வித்யா ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்கு. நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, A to Z இன்ஜின் ஃபால்ட்டு எல்லாம் பார்ப்பாங்களா, சைலன்சர் பார்ப்பாங்களா சொல்லிட்டு எல்லா டவுட் இருக்கும். அது ஒன்னோட அவங்ககிட்ட பற்றி கேட்போம். சில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஒர்க்கு நம்ம டேரெக்டாக வந்து லைவாக காட்டாக சொல்ல வந்திருக்கோம். பிஸ்னி ஆட்டோ சர்வீஸ் அர்ஜென்ட்டாக எங்கேயாச்சும் போயிடும், அந்த டைமில் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்கலாம். கிட்ட ஆயில் கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். ஆயில் செக் பண்ணிங்கன்னா எவ்வளோ லாங் போகிறோன்னா ஆயில் செக் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் வந்து ஃப்ளக்கு வந்து ரன்னிங்ல ஆஃப் ஆயிடுச்சுன்னா வந்து முதல்ல வந்து கரண்ட் வருதான்னு பார்க்கணும், ஃப்ளக்கு கழட்டி. அப்புறம் கரண்ட் வந்துச்சுன்னா அப்புறம் ஃப்ளக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருக்கும். ஃப்ளக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் எப்பவுமே வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு டூல்ஸு லாங் போகிற மாதிரி தான் ஒரு ஃப்ளக்கு வந்து எப்பவுமே வண்டியில் இருந்ததுன்னா நீங்களே கழட்டி மாட்டிக்கலாம். சின்ன டூல்ஸ் இருந்தால் போதும், நீங்களே வந்து கழட்டி நீங்கள் தான் மாட்டிக்கலாம். மைலேஜ் ஒரு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு எப்படின்னா பண்ணுறது? மைலேஜ் வந்து நம்ம போடுற பெட்ரோல்லையும் நம்ம போடுற ஃபியூலும் அப்புறம் வந்து நம்ம ஓடுற ரன்னிங்கில் தான் இருக்குது. நம்ம வண்டி வந்து எடுத்தோடனே வந்து ஃபுல்லா டிராடல் பாடி ஃபுல்லா முறுக்குனா வந்து மைலேஜ் சுத்தமா வருது. எந்த வண்டி ஓட்டினாலும் ஆர்பிஎம் வந்து 1 2 அந்த மாதிரி வந்து கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஆர்பிஎம்ல வந்து மெயின்டைன் பண்ணாதான் வந்து பெட்ரோல் மைலேஜ் எப்பவுமே வரும். நீங்க எந்த வண்டி ஓட்டினாலும் சரி ஃபுல்லா எடுத்தோடனே டிராடல் பாடி ஃபுல்லா முறுக்குனா மைலேஜ் சுத்தமா வராது. எல்லா ஸ்பேர்ஸும் இங்கே இருக்குமா? எல்லா ஸ்பேர் எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர் போடுவோம். நம்ம எல்லாமே ஸ்பேர் நம்ம கிட்டே இருக்கு. நீங்க போடுற பெட்ரோல் ஃபுல்லா வந்து அதில் தான் போய் பிளாக் ஆகுது. அதனால வந்து BS6 வண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இன்ஜெக்டர் ரெடி பண்ணி தான் ஆகணும். இன்ஜெக்டர் ரெடி பண்ணாதான் வந்து வண்டி ஃபுல்லா நல்லா இருக்கும். இன்ஜெக்டர் ஒர்க் வந்து நம்ம ஃப்ரீயாவே பண்ணி தரோம். இன்ஜின் ஒர்க் பண்ணீங்கன்னா ஃப்ரீயாவே இன்ஜெக்டர்லாம் கிளீன் பண்ணி தரோம். நாய்ஸ் ஸ்மோக் மெயினா வந்து இன்ஜின் ஆயில் தான். வண்டி வந்து ஹார்ட் மாதிரி இன்ஜின் ஆயில் இல்லாம வண்டி ஓட்டினா வந்து என்ன எல்லாமே நாய்ஸ் வந்துடும்.
இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து ஒரு ரேட்டு கம்மி தான், 450 தான் வரும் இன்ஜின் ஆயில். அது கரெக்டாக நீங்கள் வந்து 2000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் ஒரு வாட்டி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி எந்த கம்ப்ளைண்ட் வராது. மெயின் அப்பப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து செயின் டைட் பண்ணுறது, பிரேக் டைட் பண்ணுறது எல்லாம் பண்ணிங்கன்னா செயின் ஸ்பீட் வந்து 1500 2000 வரும். நீங்கள் 30 ரூபா கொடுத்து செயின் டைட் பண்ணாலே போதும், அது வந்து பாட்டு ஓடினா இருக்கும். 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். வண்டி வாட்டர்ல இதாகிடுச்சுன்னா என்ன பண்றது? வண்டி ஃப்ளட் ஆயிடுச்சுன்னா முதல்ல வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கிக் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நேராக மெக்கானிக் சைடு எடுத்து வந்தீங்கன்னா, இல்லைனா நீங்கள் சைலன்சர் கழட்டணும். சைலன்சர் கழட்டிட்டு இன்ஜின் ஆயில் கழட்டிட்டு ப்ளக்கு கழட்டி ரெடி பண்ணிங்கன்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும். வண்டி அந்த மாதிரி ஃப்ளட் ஆகும்போது சைலன்சர் வந்து பிளாக் பண்ணி வைக்கணும். வண்டியை வந்து மெயினாக ஹைட்டில் நிப்பாட்டி வைக்கணும். அது வண்டி பிரேக் டவுன் எங்கே ஆனாலும் சரி வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்களா, அதை பற்றி கேட்கலாம் வாங்க. காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வந்தாலும் நீங்கள் வண்டி எங்கே நிப்பாட்டு அந்த நம்பர் கீழே கொடுக்குற நம்பர் கால் பண்ணிங்கன்னா நான் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு உங்கள் வண்டி சர்வீஸ் பண்ணி அப்படியே வந்து டெலிவரி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சூப்பர்ல, அவங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நான் நம்பரு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எங்கே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆனாலும் ஞாபகம் வர கடை பார்த்தீங்கன்னா பிஸ்மி ஆட்டோ சர்வீஸ் தான் இருக்கணும். ஒன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து மேடவாக்கம் அதோடைய சோழிநூர் போகிற ரோடு, பெரும்பாக்கம் மெயின் ரோடு சொல்லுவாங்க இந்த ரோடு. இதில் வந்து வித்யா ஸ்கூல் சொல்லி மெயின், அதான் நம்மளுடைய லொக்கேஷன். அந்த வித்யா ஸ்கூல் மெயின் கேட்டு கூட இதில் தான் கடை நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து இருக்கிற அந்த சுற்றுவட்டத்தில் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சுற்றுவட்டத்துக்குள்ள ஃப்ளாட்டில் இருக்க வீடாக இருக்கணும், எது வீடாக இருந்தாலும் சரி, அவங்க பைக்கை வந்து இங்கே எடுத்து வரதுக்கு முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. ஆனால் நம்மளே பிக்கப் பண்ணிட்டு அது என்ன சர்வீஸோ பண்ணிட்டு திருப்பி அவங்களே டெலிவரி பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய சர்வீஸ் இருக்கும். அது சார்ஜ் எடுத்து பண்ணுறீங்களா? சார்ஜ் இருக்கும், கொஞ்சம் சின்ன சார்ஜாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு கணக்கு பண்ணி நம்ம சார்ஜ் போடுவோம். என்னன்னாக்கா பக்கத்துல சார்ஜே கிடையாது, ஃப்ரீ தான். ரொம்ப முக்கியமான விஷயம். பிக்கப் பண்ணியும் வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு திருப்பி டெலிவரி பண்ணியிருக்காங்க, பெரிய விஷயம் இல்லை இது. ஜென்ரல் சர்வீஸ் பண்ணால் வாட்டர் வாஷ் ஃப்ரீ. அப்புறம் வந்து இன்ஜின் ஃபுல் ஒர்க் பண்ணால் வந்து வாட்டர் வாஷ் ஃப்ரீ. அப்புறம் வந்து மாதத்துக்கு கரெக்டாக 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ண வரும்போது ஃபுல்லாக வந்து செக்அப் பண்ணி கொடுத்துருவோம். என்னென்ன பண்ணமோ அது எல்லாமே வந்து ரீஒர்க் பண்ணி இன்னொரு வாட்டி வந்து அந்த கம்ப்ளைண்ட் வராத மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். வண்டி வந்து மெயினாக நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். உங்கள் வண்டி வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் வண்டி நல்லாயிருக்கும். கரெக்டாக வந்து 2000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி ஆயில் செக் பண்ணணும், 4000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி வந்து சர்வீஸ் பண்ணணும். ஏர் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில், ப்ளக்கு எல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணீங்கன்னா வந்து ரெகுலராக சர்வீஸ் பண்ணும்போது வண்டி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எதாவது கொடுத்தீங்கன்னா அண்ணங்கிட்ட கண்டிப்பாக அதுக்கான ஆஃபர் தர சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய ஆஃபர் நம்ம வந்து தான் கொடுத்துருக்காரு. இன்ஜின் மாற்றின வாட்டர் சர்வீஸ் எல்லாம் வந்து பெஸ்ட்டான ஆஃபர் தான் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சுற்றி ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பெரிய விஷயம் இது. இவங்களே இன்ஜின் ஏதோ எந்த ஒரு கேட்டாலும் சரி பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க வர முடியலாம் சரி ஃபோன் பண்ணி சொன்னால் போதும். நான் இவங்க கான்டாக்ட் நம்பரு, இவங்க கடை லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நிறைய ஆஃபர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இந்த கடைக்கு வந்துட்டு டிஸ்னி ஆட்டோ சர்வீஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம சேனல் வீடியோ பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சில கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக வந்து திரும்ப வந்து கூட நான் இதை கேட்டு ரீப்ளை பண்ண வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. டிஸ்னி ஆட்டோ சர்வீஸ் எல்லா கொஸ்டினுக்கும் வந்து விடை தர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கிறேன் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.